அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ யாருக்கான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் 4 எழுதினவங்களுக்கான அப்டேட். ஓகேங்களா? ஸோ அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆடெண்டம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆடெண்டம்ல நமக்கு ஒரு சில வேக்கன்ஸீஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா, ஜூன் மாசம் எக்ஸாம் எழுதுறப்ப எவ்வளோ வேக்கன்ஸி இருந்துச்சுன்னா, 6224 வேக்கன்ஸீஸ் வந்து இருந்துச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஆடெண்டம்ல ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து வேக்கன்சிய இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்னென்ன வேக்கன்சி போஸ்டிங்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ நம்பர் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட்னா அது ஒரு செட் குடுத்துருக்காங்க. அடுத்தது டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், கேஷியர், அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர், அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், சேல்ஸ்விமன் இந்த மாரி ஏறக்குறைய ஒரு 480 பணியிடங்கள் வந்து மறுபடியும் இப்ப இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட 6224 வேக்கன்ஸீஸ் இருந்துச்சு. இப்போ கூடுதலா பார்த்தோம்னா, ஒரு 480 வேக்கன்ஸீஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 6704 டோட்டல் வேக்கன்ஸீஸ் இப்போ வரைக்கும் அரசாங்க தரப்புல இருந்து சொன்னது. டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில இன்னொரு நியூஸ வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் மாசம் நமக்கு குரூப் 4க்கான தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதற்கு முன்னாடி இந்த ஆடெண்டம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அக்டோபர் 15க்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த வட்டாரங்கள்ல நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆடெண்டம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு போஸ்டிங்லயும் என்னென்ன இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.